படுத்துருக்கா ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியலையே, யாராச்சும் அடிச்சிங்களா? யாரோ அடிச்சிருக்கீங்க, அதான் எங்கள் ரோஸ்மேரி இப்படி படுத்துருக்கா. இல்லைன்னா எங்கள் ரோஸ்மேரி இப்படி படுக்கவே மாட்டா. எங்கள் ரோஸ்மேரி யார் அடிச்சிங்கன்னு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம் எங்கள் ரோஸ்மேரி. ரோஸ்மேரி, குட்டியை போட போறியா? என்னடா அதுக்குள்ளே குட்டியை போட போகிறேன். நான் ஒன்றே பார்க்குறது இல்லாமல் குட்டியிலையும் சேர்த்து நான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு. ஆப்ரேஷனை பண்ணிடலாம், ஓகேவா? நம்ம இது இந்த ரசகுல்லா, ரசகுல்லா ரசகுல்லா இங்கே பாரு, ரசகுல்லா இங்கே பாரு, ஃப்ரெண்ட்ஸை பாரு. ஃப்ரெண்ட்ஸை பாருன்னு சொன்னோன்னா ரசகுல்லா ஃப்ரெண்ட்ஸை பாட்டா. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ரோஸ்மேரி தான் என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்கா. வேலை செஞ்சு ஓஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வேலை செஞ்சு ஓஞ்சு போயிட்டான். அதனால் டயர்டில் படுத்துருக்கா. வெயில் வேறு அடிக்குதா, அதனால் ஃபேன் கடியில் மண்பானை வச்சுருக்கனா, அந்த மண்பானை கடியில் படுத்துருக்கா பாருங்க. ரசகுல்லா வேறு பாருங்கள், ரசகுல்லா ஃப்ரெண்ட்ஸு பாரு. ரசகுல்லா நேற்று குளிக்க வச்சேன். இன்னைக்கு காலையில் ஆய உட்கார புழுவாக வருது. பூச்சி மருந்து கொடுக்கணும், ஊசியை போட்டாச்சே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் ரசகுல்லாவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரசகுல்லா அவையா ரோஸ்மேரி